ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்சால் இன் ஒன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுவையான டொமேட்டோ எக் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும். நான் இன்றைக்கி ரைஸ் பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா நிறைய வெரைட்டியில் உங்களுக்கு கிடைக்குது. மைதாவில் கிடைக்குது, ரைஸில் கிடைக்குது, அப்புறம் மில்லட் பாஸ்தா கூட கிடைக்குது, கோதுமையில் பாஸ்தா கிடைக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தாவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். பாஸ்தா வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாஸ்தா வெந்த பிறகு அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதாவது பாஸ்தாவை நம்ம வடிகட்டிட்டு 2-3 டைம் நார்மல் வாட்டர் ஊற்றி அதை அலசி எடுத்துக்கலாம். இல்லை அந்த ஹீட்லேயே இருந்துச்சு அப்படின்னா அது குழஞ்சிடும். அதனால தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் 3 பல் பூண்டை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது பாஸ்தாவுக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும். அப்புறமா இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நம்ம ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா அது கருகாது. இல்லை ஃபஸ்ட்டே நம்ம பட்டர் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு மாதிரி அது தீஞ்சு போயிடும், கருகிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பட்டர் சேர்க்குறது நல்லது. பொடியை நறுக்கி வச்சுருக்கிற ஒரு அரை பல்லாரியை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பட்டர், பூண்டு, பல்லாரி இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வதக்கும்போது உங்களுக்கே தெரியும். இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க அரை கேப்சிகம் இதோட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் முழுசாக அது குக் ஆகிடக்கூடாது, அரை வேக்காட்டில் தான் இருக்கணும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு நீங்கள் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து இதை பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் மேலே பிரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிட்டு இதை நம்ம ரொம்ப கிளறக்கூடாது, ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதோடு சேர்த்துடலாம். பாஸ்தா சேர்த்துட்டு இதை ஸ்லோவாக தான் நம்ம கிளறணும். ஏன் அப்படின்னா இது ரைஸ் பாஸ்தா அப்படிங்கிறனால இது உடஞ்சிடும். பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா சப்போஸ் அந்த பாஸ்தாவில் கொஞ்சம் ஒரு தண்ணி இருந்துச்சு, ஒரு ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா குக் ஆகிடும், அதாவது நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்காகத்தான் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்தாவோட அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும், அதுக்காகத்தான். இந்த பாஸ்தா வெரைட்டியில் மைதா மட்டும்தாங்க நம்ம உடம்புக்கு கெடுதி. மற்ற வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது ரைஸ், வீட், மில்லட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு சுவையான டொமேட்டோ எக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.